ஓகே, இது வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டோ இல்லை கலாச்சிக்கிட்டோ காமெடி பண்ணிக்கிட்டோ அப்படி சொல்கிற விஷயம் கிடையாது இது. ஏன்னா ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு ஜென்டல்மேன் நீங்கள் வாட் யூ கால் சொல்லிக்கிட்டு திரியறதுக்கு இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு வந்து கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நடந்த சில சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி தான். இப்போ 2 நாள் முன்னே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வாஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ். ஒரு தெருவில் வந்து நைட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடக்கும்போது 2 பேரும் பைக்கில் வந்து அவங்கள வந்து தவறான முறையில் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணது மட்டும் இல்லை, கண்ட இடத்துலலாம் கையை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கு பேர் தான் மொலஸ்டேஷன். ஓகே, இது மட்டும் இல்லை, நியூ இயர் ஈவில் பெங்களூரில் கூட நடந்திருக்கு. அது வந்து பெருசாக டைட்டில் போட்டாங்க, மேஸ் மொலஸ்டேஷன் அப்படி பெருமையாக அடிச்சு விட்டாங்க. இது வந்து மீடியாக்காரனுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஆர்பியோ இல்லை பப்ளிசிட்டியோ வரும்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு டைட்டில், அது மேஸ் மொலஸ்டேஷன். இது கேட்க அருவருப்பால் அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் கூட்டமாக போய் மொலைஸ் பண்ணுறது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவில் தான். அது இந்தியாவில் மினிஸ்டர் சொன்னால் மட்டும் கிடையாது, என் ஊரில் என் மினிஸ்டர் எவனே சொன்னால் நான் அந்த மாதிரி சொல்லி காட்டியிருப்பேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பொம்பளைங்களாம் வந்து தகாத முறையில் நடக்கிறதுல கிடையாது, இவங்க வந்து டீசென்ட் இல்லாமல் சட்டெல்லாம் போடுறாங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி சட்டை போடுறாங்க, அதோட வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து காய்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சில அட்டம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு மினிஸ்டர் வந்து பொம்பளைங்க கை கட்டுறாங்க. எப்படி வந்து நீ ஒரு மினிஸ்டர்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா மெயின் பாயிண்ட், முக்கியமான காரணம் யாரோட தப்பு சொன்னால் 100% அடித்து சொல்கிறேன், இந்த ஆம்பளைங்க தான் பிரச்சனை. ஏன்னா பொம்பளைங்க மேலே குறை சொல்லவே முடியாது. ஏன்னா முக்கியமான விஷயம் இது கலரு இந்தியன். இந்த இந்தியன் மென்டாலிட்டி இருக்குல்ல, அதாவது ஏதாச்சும் ஒரு பெண்ணோட தோலோ இல்லை கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கோ இல்லை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவனுங்களால தாங்க முடியாது. அது உள்ளே இருக்க அப்படியே வெள்ளை பட்டாசுலாம் அப்படியே வெடிச்சிடவானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அட்டம் போயிடுவானுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவானுங்க இந்தியன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அறுப்பு எடுத்துதாரு, ஒரு கட்டத்தில் கோவம் வரும். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா அது உண்மைன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து பொம்பளைங்க தகார இடத்துல கையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணானுங்கன்னா ஒரு அளவுக்கு மொலைஸ் பண்ணிட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்படி தள்ளி விட்டு அப்படி போயிடறானுங்க. ஸோ இது வந்து ஃபால்ட்டு யார் என்ன பண்ணலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கல. வந்து ஒரு புத்தி சோதனை வேணும். இது பண்ணுறிய, இது சரியா இல்லையா, தப்பா ரைட்டா, அது நீ யோசிக்கணும். அது நீ யோசிக்கலை. அப்புறம் பெண்கள் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விமன் வேர்ஸ் வாட் தே வாண்ட். ஓகேயா, தே ஆர் இண்டிபெண்டன்ட். நீங்கள் என்ன போடுங்க பிரச்சனை இல்லை, அப்ரோப்ரியேட்டாக போடுங்க, அது ஒன்று. ஓகேயா, இப்போ என்ன போடுங்க இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு என்ன போடுறது முக்கியம் இல்லை, அப்ரோப்ரியேட்டாக போடணும். தே ஆர் ஃபைன். அவங்க மேலே எந்த தப்பு, இந்த செக்ஷனில் வந்து அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. பார்க்குற கண் இருக்குல்ல, அதான் தப்பு. அதாவது ஆம்பளைங்க அவங்க மேலே தப்பு. இப்போ வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று இருக்குது. யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஒரு பொண்ணை வந்து மொலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, தகாத இடத்துல கையெல்லாம் வச்சு அவங்க ஒரு மாதிரி வச்சாங்க. இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை கிட்ட போய் சொல்லுது, அம்மா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மாதிரி பண்ணிட்டானே. ஒரு இந்தியன் பேரண்ட்ஸாக இருந்து யோசிச்சு பாருங்கள், அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அந்த பொண்ணை உட்கார வச்சு ஆறுதல் சொல்லுவாங்களா? இல்லை கவலைப்படாதம்மா நம்ம வந்து அடுத்த ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. பெல்ட்டு ரோத்தா அதை வச்சு அடிக்கிறது. நீலாம் என்ன திருந்தி வந்திருக்க, எவன் கூட சுற்றுற ஊர் சுற்றுற, இப்படி அந்த பொண்ணை ஏசி டிமோட்டிவேட் பண்ணனால. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸோட வாழ்ந்துட்டோம். அதாவது அவ்வளோயும் வந்து நெருக்கம் இருக்காது. முக்கால்வாசி இந்தியன்ஸ் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்ல முக்கால்வாசி இந்தியன்ஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் சன், மாம் சன் அந்த மாதிரி ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன தான் ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஷேர் பண்ணாது. வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா ஏசா போகிறாங்கண்ணே, எதுக்கு நான் ஏசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லாது. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் அப்படி சில கேஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இந்தியாவில் வந்து ஒரு நாள் மட்டும் தேர்ஸ் அபவுட் 90 ரிப்போர்ட்டட் கேஸ். இங்கே என் ஊரில் மலேசியாவில் தேர்ஸ் அபவுட் 15 கேசஸ். அதெல்லாம் ரிப்போர்ட் ஆகாத கேஸ். ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளில் வந்து 100லேருந்து 150 மொலைஸ் கேஸ் இந்தியாவில் நடக்குது. மலேசியாவில் மட்டும் 90லேருந்து 100 கேஸ் நடக்குது. அது ரிப்போர்ட் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் தான். வீட்டில் சொன்னால் என்ன ஆயிரும்? ஏன்னா இந்தியன் மென்டாலிட்டி. இப்போ ஒரு பொண்ணை மொலைஸ் பண்ணிட்டாங்க, சரி இருங்க, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, 2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள், அந்த மாப்பிள்ளை வந்து ரேப் பண்ண போன ஏற்றுக்கணும் இல்லையா? ஒரு இந்தியனாக யோசிச்சு பாருங்கள். சரி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நான் தியாகி ஞானி மாலாம் சொல்கிறீங்க. வீட்டில் ஒரு உங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்களா? உங்கள் அப்பா அந்த பொண்ணை விட்டுறா, என்னடா இப்போ இருக்குன்னு அந்த ஒரு நெகட்டிவ் தாட் வரும். நம்ம புத்தியை வந்து அதை நம்பனா நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியன்ஸ் சரி, நம்ம புத்தி நம்மளால் மாற்றவே முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு வாழ்கிறதோடைய மற்றவன் நம்மளை எப்படி பார்ப்பான்னு தான் வந்து அந்த மாதிரி தான் வாழ்கிறோம். வி டோன்ட் லீவ் ஃபார் அவர் செல்ஃப்.
என்னத்தான் சொல்லிடுவான், நம்ம இந்த வேலைக்கு போனால் மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம இந்த பொருள் வாங்கினா மற்றவன் என்ன சொல்லுவான், மற்றவனா சொல்ல தவிர நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு வந்து இன்னி வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி இந்தியன் ஆக்சுவலி லீவ்ட் லைக் தட். மற்றவனை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி போகிறோம் தவிர நம்மளுக்கு ஒரு தனியை பார்த்து நம்ம என்ன சொல்கிறாங்க வச்சுக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதனால தான் அந்த கேர்ள் வந்து இஸ் நாட் கோயிங் டு டாக் டு த பேரண்ட்ஸ். அண்ட் சில கேஸ்லாம் வீட்டில் மூடி மறைச்சி அண்ட் தென் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் உடைக்கும் போது அந்த காமிட் சூசைடு, தற்கொலை பண்ணுறது, இதெல்லாம் பொண்ணுங்க வந்து சாகிறது, பில்டிங் மேலே குதிக்கிறது, தண்ணியில் குதிக்கிறது, தூக்கு மாட்டுறது எல்லாமே நடக்குது. ஸோ இது நான் வந்து பண்ணி இது தான் பண்ணணும், இது தான் வந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும், அது மாதிரி கிடையவே கிடையாது. முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்டி நீங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கோ அண்ட் டாக் டு யோர் டாட்டர், எஸ்பெஷலி டாட்டர்ஸ். ஓகே, நீங்கள் வந்து எடுத்தோன்னே ஐயோ அம்மா தாயே கொஞ்சம்லாம் கிடையாது, அது திடீர்னு வீணை தண்ணி தம்பா அந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாள் உட்காந்து பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து சில உண்மைகள்லாம் வந்து உங்கள் டாக்டர் ஒன்று வெளியே ஆரம்பிக்கும். அந்த ஒரு எப்போ வந்து உங்கள் டாக்டர் வந்து ஒரு சின்ன சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணுறாங்க உங்ககிட்ட, தட்ஸ் when you know the bond is there. எப்போ சொல்லுவாங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுங்க, அதெல்லாம் ஓகே ப்ரிவென்ஷன். பட் ஸ்டில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆம்பளைங்க தான். ஏன்னா இவனுங்களாம் வந்து நான் ஆம்பளைங்கன்னு சொல்லி மற்ற நல்லா இருக்கிற ஆம்பளைங்க நான் வந்து கேவலப்படுத்த விரும்பலை. ஓகே, நான் மிருகம்னு சொல்லி மிருகத்தை கேவலப்படுத்த விரும்பலை. இதுங்களாம் வந்து தனியும் கேட்டகரி. அப்புறம் நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்டேன், என்னை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மைஸு குரங்கெலாம் பாய்க்கிறீங்களே, நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன்லாம் குத்தி பாய்க்கிறதுக்கு பதிலாக இவனுங்களாம் பிடிச்சி போடுறாங்களே, நிறைய பேர் ரேப் பண்ணுறானுங்க, மொலஸ் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு, இவனும் தூக்கி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாது தானே. இவ்வளோ நேரம் இது வந்து பேசுறதுக்கு வந்து ஏன்னா வாய் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ஒரு வல்கர் வேர்ட்டோ கெட்ட வார்த்தையே இல்லாமல் பேசலான்னு தான் நான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கெட்ட வார்த்தை பேசி நிறைய பேர் ஏசியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஏசி சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது, இது நடக்க தான் போகுது. ஆனால் நம்ம தான் ப்ரிவென்ட் பண்ணோம். அண்ட் முக்கியமாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யார் கையில் இருக்குன்னா வந்து பேரண்ட்ஸ், நீங்கள் தான். உங்கள் டாட்டரை நீங்கள் தான் காப்பாற்றணும். அண்ட் டு தோஸ் பர்டிகுலர் காய்ஸ் நீங்கள் தான். இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது இது நல்லா ஜாலியாக இருக்குது பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். ஒரு நாள் நீங்கள் கல்யாணம் ஆகி மேபி உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் பொண்ணோ வந்து இந்த மாதிரி இன்னொருத்தன் குரூப் ஆஃப் பசங்க வந்து மொலைஸ் பண்ணி கண்ட இடத்துல கையை வச்சு அவளை பிடிச்சி தள்ளி அமுக்கி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அழுவும் போது அந்த கட்டத்தில் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாமல் தனி மரமாக உட்காந்து அழுவீங்களே, அப்போ தெரியும் நம்ம அன்றைக்கி பண்ணது வந்து இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. ஸோ நான் அது சொல்லணும்னு சொன்னிச்சு அதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ ஆல் லைக் அண்ட் தென் மேக் யூ ஆல் சப்ஸ்கிரைப். இது நான் உங்களுக்கே தெரியும், நான் வந்து மற்ற வீடியோ பேசுகிற மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் சம்திங் அபவுட் சீரியஸ்லாம். நான் பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப எரிச்சலாச்சு. பிகாஸ் ஆஸ் அ காய் இப்படி கீழ் மட்டமாக நடந்துக்குவாங்களான்னு நான் படிச்சிருக்கேன். பட் நேரடியாக when I saw the footage and then yeah